வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 12. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தனியே எதுவும் சொல்ல தேவையில்ல நினைக்கிறேன். இவ என் தங்கச்சிங்கிற நினைப்ப மட்டும் என்னைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. இவ சின்ன பொண்ணுன்றதுனால கொஞ்சம் முன்ன பின்ன எதையும் கேட்க தயங்குவா. அதை கண்டுக்காம அவளுக்கு தேவையானத நீங்க தான் கேட்டு செஞ்சு தரணும் என்று வடிவு கந்தனிடம் முதலாளி மிடுக்குடன் நிமிர்வாக கூறினான் ரிச்சர்ட். அருந்ததியின் மேல் வடிவு தம்பதியினருக்கு மலையளவு காழ்ப்புணர்ச்சி தோன்றினாலும் சம்பளம் தரும் மனிதனிடம் எதையும் எதிர்த்து பேச முடியாது அரைமனதாக சரி என்று சம்மதித்தனர். அவள் மீது அனாதை பெண் என்கிற மெல்லிய பரிதாபம் கொண்டிருந்த வடிவிற்கு கூட தற்பொழுது ஏற்பட்டுள்ள தலைகள் மாற்றம் லேசான வெறுப்பை கொடுத்தது. தாங்கள் இன்னும் அதே கீழ்நிலையில் இருக்க நேற்று வந்த சிறு பெண்ணுக்கு முதலாளிக்கு சமமான உரிமையா என்று உள்ளம் வெகுவாக காய்ந்தது. இருந்தும் ஒன்றும் செல்ல இயலாது அமைதியாக நின்றார். வீட்டு பெண்களின் அடாவடியான அதிகாரம், குறுக்கீடுகள் எதுவும் இல்லாத, மேலும் வேலை செய்வதற்கும் இப்படி ஒரு பாதுகாப்பான வீடு எங்கு தேடினாலும் கிடைக்காது என்பதால் அனுசரித்து செல்வதுதான் நல்லது என்பதை தன் அனுபவத்தின் மூலம் உணர்ந்திருந்தாள் அவள். அப்புறம் நீங்க எங்களுக்காக எதுவும் சமைக்க வேணாம், நாங்க வெளியே போறோம். ஏற்கனவே சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சமைச்சதை அப்படியே உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க என்றவன் அவ்வளவு நேரமாக தடுமாற்றத்துடனும் படபடப்புடனும் தன் அருகில் நின்றிருந்த அருந்ததியை அழைத்துக் கொண்டு வேகமாக வெளியேறினான். எங்கேயும் எதிலும் தயங்கி தயங்கி உடன் நின்றவளை விளையாட்டாக பேசி பேசியே இயல்புக்கு மீட்டவன் அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி குவிக்க ஆரம்பித்தான். அவளுக்கு மறுக்கின்ற வாய்ப்பே கொடுக்கவில்லை. எந்த ஒரு பாசமான அண்ணனும் தன்னுடைய தங்கையை தனக்கு கீழாக வைத்திருக்க நினைக்க மாட்டான் என ஒரே போடாக முடித்து விட்டான். யோசித்தவளுக்கும் அதுவே சரி என்று தோன்ற அதன் பிறகு எதுவும் தடுக்காமல் அவனுடைய தேர்விற்கு விட்டுவிட்டார். விவரம் அறிந்த நாள் முதலாக வீட்டு சிறையில் அடைபட்டு கிடந்தவளுக்கு முதன் முறையாக அண்ணனின் அரவணைப்பில் சிறகை விரித்து பாதுகாப்பாக ஊரை சுற்றி வந்ததில் அத்தனை மகிழ்வாக உணர்ந்தாள். அதன் பின் வந்த நாட்களில் அவளின் படிப்பிற்கும் பொது அறிவுக்கும் தேவையான புத்தகங்களை எடுத்தும் வாங்கியும் கொடுத்தவன் தினமும் தவறாமல் இரவு வேளையில் அவளுடன் அமர்ந்து அதில் தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவளின் படிக்கும் ஆர்வத்தை தூண்டினான். ஒரு மாதம் கடந்த நிலையில் அந்த வீட்டுடனும் ரிச்சர்டுடனும் தயக்கமின்றி இயல்பாக பழகும் அளவிற்கு ஒன்றினாள் அருந்ததி. அவளை பள்ளியில் சேர்த்த வேண்டிய நாளும் நெருங்கியதால் அதற்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்தான் ரிச்சர்ட். நல்லதொரு பள்ளியில் அருந்ததியை சிறப்பாக நுழைமுக தேர்வு எழுத வைத்து நேரடியாக 7ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டான். அந்த ஆண்டிற்கான வகுப்புகள் தொடங்க இன்னும் 3 மாதங்கள் கால அவகாசம் இருந்ததால் அதுவரை உள்ள காலத்தை அவளுக்கு உபயோகமானதாக மாற்ற தற்காப்பு கலை வகுப்பு மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வகுப்புகள் போன்றவற்றில் கலந்து கொள்ள வைத்தான். தன் தொழிலை விட்டு எந்நேரமும் அவளுடன் செல்ல முடியாது என்பதால் சிறந்த பாதுகாப்பு ஏஜென்சி ஒன்றின் மூலம் அருந்ததிக்கு சரியான பெண் பாதுகாவலரை ஏற்பாடு செய்தான். பகல் வேளையில் அவளை பாதுகாப்பாக பயிற்சி வகுப்புகளுக்கு அழைத்து சென்று அவை முடிந்ததும் வீட்டில் கொண்டு வந்து விடுகின்ற வேலையை அவர் செவ்வனே மேற்கொண்டார். அவ்வப்பொழுது பொழுதுபோக்கிற்காக அவளை வெளியில் அழைத்துச் செல்லவும் மறக்கவில்லை அவன். அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் நண்பன் ஒருவனின் சகோதரி திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டி முதல் நாள் மாலை ரிசப்ஷனுக்கு அருந்ததியை அழைத்துச் சென்றான் ரிச்சர்ட். அவளும் குதூகலமாக தன் சகோதரன் புதிதாக வாங்கி வந்திருந்த அரைக்கையுடன் கூடிய பேபி பிங்க் லாங் ஃப்ராக்கை உடுத்தி அதற்கு தோதான நவ நாகரிக அணிகலன்களை அணிந்து அழகுற தலைவாரி வானிலிருந்து இறங்கிய டீனேஜ் தேவதையாக கிளம்பி நின்றாள். தானும் கிளம்பி அறையை விட்டு வெளியே வந்தவன் தங்கையின் அழகை கண்டு வியந்து, "ஹேய், வாவ், ரியலி சூப்பர்டா. பார்பி டால் சிண்ட்ரெல்லா மாதிரி அழகா இருக்கீங்க. எங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு போட்டோ எடுத்துக்குவோமா?" என அவளை முதலில் சிங்கிளாக எடுத்தவன் பின் தானும் அவளுடன் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டான். அவளுடன் அதை எட்டி பார்த்தவள், "ஹாய், சூப்பரா இருக்கண்ணா" என்றாள் கண்கள் ஒளிர பெரும் மகிழ்ச்சியுடன். நிழற்படத்தை தானும் ஆசையாக ரசித்தவன், ஆமா, முதல்ல இத போற வழியில பிரிண்ட் அண்ட் லேமினேஷனுக்கு கொடுத்துட்டு போலாம். நம்ம வீட்டு ஹால்ல இதை மாட்டணும். இத்தனை நாளா வெளிப்பட்ட புன்னகையை விட
உன்னோட இன்னைக்கு புன்னகை இது பளிச்சுன்னு இருக்கு என்று பாராட்ட வேற செய்தான். ஆ, அதுக்கு இன்னொரு காரணம் இந்த Dress தான். இத போட்டதும் நான் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி எனக்கே தோணுது என்று உற்சாகமாக முறுவளித்தாள் சிறுமி. ஆஹா, சரி வா கிளம்பலாம், நேரம் ஆயிடுச்சு என புன்னகையுடன் அவள் தோளை லேசாக தட்டியவன் கரம் பற்றி வெளியே அழைத்து வந்தான். ரிச்சர்டுடன் காரில் பயணிக்கும் வரை புதிதாக விசேஷ வைபவத்திற்கு செல்கின்ற குதூகலத்தில் இருந்தவளுக்கு அவன் காரை சென்று நிறுத்திய இடத்தை கண்டதும் சற்றே மிரட்சி தோன்றியது. அங்கிருந்த படோபடமும் அலைமோதும் கூட்டமும் அவளுக்குள் அச்சத்தை விளைவிக்க மருளும் விழிகளால் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தார். காரை விட்டிறங்கிய ரிச்சர்ட் மறுபுறம் அருந்ததை இறங்காமல் உள்ளே அமர்ந்திருப்பதைக் கண்டு அவளிடம் குனிந்து கேலி செய்தான். ஹே பேபி, தூங்கிட்டியா என்ன? ரிசப்ஷன் ஹால் வந்துட்டுது, இறங்கு. அண்ணா, நான் கார்லயே உட்கார்ந்திருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. என்ன, நான் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? பேசாம இறங்கி வா. அப்புறம் எப்போதான் வெளியாட்கள்கிட்ட தைரியமா பேசி பழகுவ நீ? இறங்கு. ஆனா அண்ணா பிளீஸ் என கெஞ்சியவனிடம் இவன் தீர்மானமாக மறுத்தான். இதுல நோ காம்ப்ரமைஸ் அருந்ததிமா. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல இதுவும் தான் அடக்கம், வா என அவன் விடாப்பிடியாக அழைக்கவும் வேறு வழியின்றி தயக்கத்துடன் இறங்கினாள் அவள். அவன் அருகில் வந்து நின்றவள், என்னை விட்டு எங்கே போக மாட்டீங்கல்ல என்றாள் பயத்தோடு. நான் எங்க போறேன், பயப்படாம வா என்று அரங்கினுள் அழைத்து சென்றான். தன்னோடு ஒன்றியபடி நடப்பவளை கண்டு விசனம் கொண்டாலும் சரி, போக போகத்தான் பழகுவாள். இனி இது போன்ற விழாக்களுக்கு மறவாமல் இவளை நிச்சயம் அழைத்து வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். எதிர்பட்ட நண்பர்களிடமும் அவர்கள் குடும்பத்தினரிடமும் தன் தங்கை என அருந்ததியை பெருமையுடன் அறிமுகப்படுத்தினான். தன்னிடம் இன்முகத்துடனும் ஆர்ப்பாட்டமாகவும் பேசுபவர்களிடம் திரும்பி பதிலளிக்க முடியாமல் திணறியவளின் கரம் பற்றி ஆதரவாக அழுத்தியவன், சாரி கைஸ், இவ கொஞ்சம் ரிசர்வ் டைப். இத்தனை நாளா வெளியிடங்களுக்கு அதிகமா போகாம ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்து வந்தவ, அதனால கொஞ்சம் தயங்குறா. சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடுவா என்று நண்பர்களிடம் சமாளித்தான். சூழ இருந்தோர் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு நண்பனின் அன்னை மட்டும் சந்தேகம் எழுப்பினார். தங்கச்சினா எப்படிப்பா? அனைவரின் பார்வையும் தன் மீது கேள்வியாக படரவும் லேசாக தொண்டையை செருமியவன், அது தூரத்தோர் ஆண்டி, பாட்டியோட உறவு பொண்ணு. சின்ன வயசுலயே அம்மாவை எழுந்துட்டவ, அதனால ஹாஸ்டல்ல விட்டுருந்தாங்க. சமீபத்துல இவ அப்பாவும் இறந்துட்டாங்க. உறவினன்ற முறையில துக்கம் விசாரிக்க போயிருந்தப்பதான் இவளை ஆதரிக்க நெருங்கிய உறவுகள் அந்த முறையில உள்ளவங்க யாரும் தயாரா இல்லைன்னு தெரிய வந்துச்சு. சரி, நானும் அப்பா அம்மா இல்லாம தனியா தான் இருக்கேன், இவளுக்கும் யாரும் இல்லைன்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கலான்னு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் என்று சரளமாக அடித்து விட்டவனை சிறு வியப்புடன் ஏறிட்டாள் அருந்ததி. ஓ என்றவர் அடுத்து சந்தேகமாக, நீ கிறிஸ்டியன், இந்த பொண்ணு பேர் என்ன என்று வினவியவரை கண்டு ஏளனமாக இதழை வளைத்தான் ரிச்சர்ட். அருந்ததி ஹிந்து. இதெல்லாம் ஒரு விஷயமா ஆண்டி? ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைங்கள் கூட தெரியும், நம்ம சொந்த பூமியோட மூதாதையர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தப்போ ஏற்படுற தலைமையை பொறுத்து அவங்க விருப்பப்படி வேற வேற மதங்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில ஆங்கிலேயர் ஆட்சியோட முடிவப்போ என் தாத்தா கிறிஸ்துவ மதத்தின் பால் ஈர்க்கப்பட்டு மாறிட்டாரு. இவங்க குடும்பத்தினர் மாறல, அவ்வளவுதான் என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கினார். சற்றே அசடு வழித்த அப்பெண்மணி குறிப்பிட்ட மாதர் சங்கத்தின் தலைவியும் கூட என்பதால் சிறிது பொறுமையாக விலக்கிக் கொண்டிருந்தார் ரிச்சர்ட். பாப்பா என்ன படிக்கிறா என அடுத்த விசாரணையை தொடங்கினார் பிரமிளா. உள்ளூர தோன்ற தொடங்கிய சலிப்பை மறைத்து, 7ஆம் வகுப்பு போறா என்று புன்னகையுடன் பதிலளித்தான். தன் நண்பனின் பார்வையையும் பொறுமையையும் நன்றாக உணர்ந்த அவருடைய மகன் மெதுவாக தன் அன்னையை அருந்ததியிடமிருந்து திசை திருப்பி வேறு மார்க்கமாக அழைத்து சென்றான். என்று நீண்டதொரு பெருமூச்சை வெளியேற்றியவனின் புறம் லேசாக சாய்ந்து கிசுகிசுத்தாள் அருந்ததி. இதுக்குத்தான் நான் உள்ளே வரலன்னு சொன்னேன். அவளிடம் திரும்பி அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவன், எத்தனை வருஷம் கழிச்சு நீண்டு வெளியில வந்தாலும் இத சந்திச்சுதான் ஆகணும். இப்பவே சூட்டோட சூடா இத தெளிவுபடுத்துறதுதான் நல்லது என்று விளக்கினான்.
புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக மையமாக தலையசைத்தவளை மேடைக்கு அழைத்து சென்றார். அத்தனை நேரமாக கிடைத்த அனுபவத்திலும் ரிச்சர்டின் துணை கொண்டும் மற்றவரிடத்தில் சிறப்பாக நடந்து கொண்டாள் அருந்ததி. அண்ணா, இது சரியா இருக்கான்னு பாருங்க என்றபடி தன் அருகில் வந்து அமர்ந்தவனிடம் திரும்பிய ரிச்சர்ட், ஒரு நிமிஷம்டா என்று விட்டு தான் டைப் செய்து கொண்டிருந்த மெயிலை உரியவருக்கு அனுப்பியவன் லேப்டாப்பை அருகில் மெத்தையில் கிடத்தினான். என்னது என்றவாறு அவள் கையில் இருந்த நோட்புக்கை வாங்கினான். நீங்க போன வாரம் வாங்கிட்டு வந்த ஷர்மா அவருடைய மேக்ஸ் புக்ல ஒரு ப்ராப்ளம் இது. நேத்து தப்பா பதில் வந்ததுன்னு உங்ககிட்ட சந்தேகம் கேட்டதுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, அதுல வேற ஒரு சம் போட்டிருக்கேன். இத சரியா செஞ்சிருக்கேனா என்றாள் சந்தேகத்துடன். தன் கையில் உள்ளதில் வெளிகளை ஓட்டி சரி பார்த்தவனின் இதழ்களில் மெல்ல முறுவல் அரும்பியது. ரொம்ப சரி என்று பரவசத்தில் அவள் கண்ணம் கிள்ளியவன் அவளின் கரம் பற்றி குலுக்கி பாராட்டவும் மறக்கவில்லை. சரி, ஓகே, இதுவரை படிச்சது போதும், என் வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நைட் எங்கேயாவது டின்னருக்கு வெளியில போலாமா? ஓ என்று வேகமாக மலர்ச்சியுடன் தலையாட்ட சென்றவள் சட்டென்று தயங்கி, ஆனா அண்ணா வடிவாண்டி சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் கவலையுடன். அதனால என்ன, பரவாயில்ல, அதான் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டோம். இவ்வளவு தூரம் வந்து இதுக்காகவா செஞ்சேன்னு அவங்க சலிச்சுட்டா என்ன பண்றது என்று கைகளை பிசைந்தாள். அருந்ததி, இங்க பார், இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கவலைப்பட்டோம்னா இந்த உலகத்துல நாம சந்தோஷமா வாழ முடியாது. நாம என்ன அடிக்கடி இந்த மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறோம்? என்னைக்காவது தானே. அதுவும் இல்லாம எனக்கும் வேலை எப்ப முடியும்னு தெரியாம சாப்பாட்டை பத்தி முடிவெடுக்க முடியல. நீ தேவையில்லாத கவலையை விடு, அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன், போய் கிளம்பு என்றவளை அனுப்பி வைத்தான் ரிச்சர்ட். ரெஃப்ரெஷ் செய்து ஆலிவ் கிரீன் டி ஷர்ட்டும் ஷேடட் ப்ளூ ஜீன்ஸும் அணிந்து கிளம்பியவன் கார் சாவியை எடுத்த நேரம் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அலைபேசி இன்னிசைத்தது. அறைவிளக்கை அணைத்துவிட்டு கதவடைத்து வெளியேறியபடி மொபைலை கையில் எடுத்தவன் அதில் தெரிந்த அன்னோன் நம்பர் அதனை கண்டு புருவம் சுருக்கினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.